வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வயசில் சாப்பிட்ட பெட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் அடுப்பே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பால்கோவா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 200 கிராம், சர்க்கரை 150 கிராம், நெய் 50 கிராம், ஏலக்காய் 4. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை, ஏலக்காய், சர்க்கரை இந்த மூணையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இதை சல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். அப்போ தான் நறுநறுப்பு இல்லாத நைஸான மாவு கிடைக்கும். நல்லா சலிச்சாச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி பத்துக்கு பிசைய போகிறோம். நெய்யை மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் பேடா ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான பெட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு MJD ஃபுட் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.